ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு செய்தியின் ஆதாரமாக சுவிசேஷகனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது. ஏசாயா 52 அதிகாரம் 7 வசனத்தில் சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாக இருக்கிறது. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து, இந்த சமாதானத்தின் செய்தியை தேவன் பூமியிலே கொண்டு வந்தார். அவர் 3 வருடங்கள் அந்த சமாதானத்திற்குண்டான செய்தியை அவர் பிரசங்கித்து பிற்பாடு அவர் தம்முடைய ஓட்டத்தை முடித்து அவர் தாமே மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து அவர் அந்த சமாதானத்தின் சுவிசேஷத்தை பணியை அவர் உயிரோடு இருந்த பொழுது 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களிடத்திலே அந்த சுவிசேஷத்தை தொடர்ந்து செய்யும்படிக்கு அவர்களுக்கு தேவன் போதித்தார். அந்த 12 பேர்களில் ஒருவன் யூதாஸ் தன்னுடைய கிரியைகளை காண்பித்து அவன் தன்னுடைய இடத்துக்கு போய் சேர்ந்து விட்டான். ஆனால் தேவன் தெரிந்து கொள்ள மற்ற அப்போஸ்தலர்களும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதான சீஷர்களும் தொடர்ந்து அந்த சமாதானத்தின் சுவிசேஷத்தை இந்த பூமியிலே கொண்டு வந்தார்கள். அந்த சமாதானத்தின் சுவிசேஷத்திற்காக இரத்த சாட்சிகளாக மரித்தார்கள். அந்த சமாதானத்தின் சுவிசேஷம் என்ன? அதனால நாம் பார்க்கிறோம், அந்த சமாதானத்தின் சுவிசேஷத்தை நற்காரியங்களை அறிவிக்கிறனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். நாமும் கூட ஒரு இடத்துல போய் ஒரு குடும்பத்தில் சமாதானம் இல்லாத இடத்துல சமாதானத்தை உண்டு பண்ணும் பொழுது அவர்கள் வாழ்த்துவார்கள், இந்த மனிதன் வந்து என் குடும்பத்தில் சமாதானத்தை அறிவித்தார் என்று. ஆனால் அதே ஒரு நன்றாக இருக்கிற குடும்பத்தில் ஒருவன் போய் கலகத்தை உண்டு பண்ணி அந்த குடும்பங்களுக்குள் பிரிவினை வந்தால் அவனை சபிப்பார்கள். அப்படியானால் தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே இருந்ததான பகையை எடுத்து போடத்தக்கதான ஒரு சமாதானத்தின் சுவிசேஷத்தை தேவன் அப்போஸ்தலர் கையிலே ஒப்பு கொடுத்தார். நாம் வாசிக்கிறோம், மார்க்கு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், பின்பு அவர் ஒரு மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். அவர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். 14ஆம் வசனம், அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும். அந்த சமாதானத்தின் சுவிசேஷத்தை தெரிந்து கொள்ளப்பட்டதான அந்த அப்போஸ்தலர் கையில் ஒப்பு கொடுத்து பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் ஏன் உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல ஜனங்களுக்கும் இந்த சுவிசேஷத்தை, என்ன சுவிசேஷம்? சமாதானத்தை நற்காரியங்களாய் அறிவிக்கும்படி. யாரோடு கூட சமாதானம்? தேவனோடு கூட சமாதானமாய் இருக்கத்தக்கதான சுவிசேஷத்தை பார்க்கிறோம்னா, இன்றைக்கு தேவனை ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவன் முதலாவது எதை கேள்விப்பட வேண்டும்? சுவிசேஷத்தை கேள்விப்பட வேண்டும். தேவனுக்கும் மனிதனுக்கும் நடுவாக நின்ற அந்த பாவம் என்கிற பிரிவு, அந்த பாவம் என்கிற நடுச்சுவ தகர்க்கப்பட வேண்டுமானால், பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமானால், அந்த மகத்தான தேவனோடு கூட மனிதன் சமாதானமாக வேண்டுமானால் அதற்குண்டான அந்த சுவிசேஷத்தை தான், அந்த நற்செய்தியை தான் தேவன் அப்போஸ்தலர் கைகளில் தெரிந்து கொள்ளப்பட்டதான தம்முடைய சீஷர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். அப்படியானால் இன்றைக்கு ஒரு மனிதன் சமாதானத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்ன சமாதானம்? தேவனோடு கூட அவன் சமாதானமாக வேண்டும். தேவன் அவன் மேல் பிரியமாக வேண்டுமானால் அவன் எதை கேள்விப்பட வேண்டும்? சுவிசேஷத்தை கேள்விப்பட வேண்டும். அது என்ன சுவிசேஷம்? சமாதானத்தின் சுவிசேஷம். இன்றைக்கு தேவனால் அனுப்பப்பட்ட அப்போஸ்தலர்களை ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் தேவனை அறிய முடியாது. அவன் தேவனை அறிந்திருந்தாலும் தேவனோடு சமாதானமாக முடியாது.
ஏனென்றால் சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷம் அறிவிக்கும்படி தேவன் 3 வருடங்கள் ஊழியங்கள் செய்தார். பிற்பாடு மாம்சத்தில் வந்து பிற்பாடு அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் கையில் இந்த ஊழியத்தை ஒப்பு கொடுத்தார். அவர்கள் மூலமாகத்தான் உலகத்தை தேவன் ஒப்புரவாக்கி கொள்ளும்படியான ஒரு சுவிசேஷத்தை ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு அநேகர் நாங்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லலாம், அல்லது தேவனால் நாங்கள் நடத்தப்படுகிறோம் என்று சொல்லலாம். ஆனால் நீங்கள் தேவனை ஏற்றுக்கொண்டீர்களா இல்லையா? நீங்கள் தேவனால் அனுப்பப்பட்ட அந்த சமாதானத்தின் நற்காரியங்களே, சமாதானத்தின் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டீர்களா இல்லையா? இன்றைக்கும் நீங்கள் மனம் திரும்பாமல் இருந்து, ஒருவேளை இன்றைக்கு தேவனோடு கூட நீங்கள் ஒப்புரவாகாமல் தேவனோடு அந்த சமாதானத்தை பெறாமல் இருப்பீர்களானால், அல்லது நீங்கள் பெற்றிருப்பீர்களானால் அதை சோதித்து பாருங்கள் சரியாக இருக்கிறதா என்று. பெறாமல் இருப்பீர்களானால் தேவனிடத்தில் இந்த செய்தியை கேட்கின்ற வேளையில் உங்கள் ஆத்துமாக்களை தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்து தேவனே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லுங்கள். அவர் இப்பொழுது உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நாம் பார்க்கிறோம் யோவான் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், நான் அனுப்புகிறவனை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான். இப்போ இன்னைக்கு ஒரு மனிதன் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் அல்லது தேவனை ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவன் முதலாவது எதை கேள்விப்பட வேண்டும்? சுவிசேஷத்தை கேள்விப்பட வேண்டும். யார் மூலமாக அனுப்பப்பட்ட சுவிசேஷம்? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு அவரால் பரிசுத்தம் பண்ணப்பட்டு அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு அவரால் அனுப்பப்பட்ட சுவிசேஷனுடைய செய்தியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் சொல்லுகிறார், நான் அனுப்புகிறவனை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்று மெய்யாகவே மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்கிறார். அப்படியானால் இன்றைக்கு நீங்கள் தேவனை ஏற்றுக்கொண்டீர்களா? தேவனை ஏற்றுக்கொண்டு தேவனை விசுவாசிக்கிறீர்களா இல்லையா என்று நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியுமா? தேவனால் அனுப்பப்பட்டவர்களை நாம் ஏற்றுக்கொள்ளப்படும் போது. தேவனால் அனுப்பப்பட்டவர்கள் யார்? அப்போஸ்தலர்கள். அவர்கள் பெந்தகோஸ்தே நாள் வந்த பொழுது என்ன செய்தார்கள்? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில், அங்கே தேவனோடு கூட மனிதனுக்கு இருந்த அந்த பிரிவினை நீக்கி போடும்படியாக தேவனும் மனிதனும் சமாதானமாய் அவர்கள் ஐக்கியப்படத்தக்கதான ஒரு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார்கள். அப்பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி அங்கே வந்து கேட்கிறாங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில், யார் மூலமாக சொல்லப்பட்ட சுவிசேஷத்தை? தேவனால் அனுப்பப்பட்டு அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அப்போஸ்தலர்கள் சுவிசேஷத்தை கொண்டு வராங்க. அது என்ன சுவிசேஷம்? சமாதானத்தின் சுவிசேஷம். அந்த செய்தி அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம், இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்கு தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி, மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான். உலகம் எப்படிப்பட்டதா இருக்குதா? மாறுபாடுள்ள சந்ததி. இன்னைக்கு ஒரு விசுவாசம், நாளைக்கு ஒரு விசுவாசம், இன்னைக்கு ஒரு நம்பிக்கை, நாளைக்கு ஒரு நம்பிக்கை. அது மாறுபட்டு கொண்டே இருக்கும். ஆனால் தேவனோ மாறாதவர். இப்ப சொல்றாரு, அவனுடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள். யாருடைய வார்த்தையை? தேவனால் அனுப்பப்பட்டவர்களுடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அந்த 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள். யாரால்? தேவனால். ஏன்? தேவனால் அனுப்பப்பட்டவருடைய செய்தி அவர்கள் ஏற்றுக்கொண்ட பொழுது அவர்கள் தேவனை ஏற்றுக்கொண்டார்கள். பிரியமானவர்களே, நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களா ஏற்றுக்கொள்ளவில்லையா?
நீங்கள் ஏற்றுக்கொண்டிருப்பீர்களானால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பாவ மன்னிப்பிற்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றிருக்க வேண்டும். ஏனென்றால் வாக்குத்தத்தம் இதுதான். அப்படி பெறவில்லை என்று சொன்னால் நீங்கள் வேறொரு சுவிசேஷத்தை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், வேறொரு சுவிசேஷத்தை கொண்டு வந்த மனிதனை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த சுவிசேஷம் யாரால் அனுப்பப்பட்டதோ அந்த மனிதனை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். ஏனென்றால் தேவனால் அனுப்பப்பட்ட எந்த சுவிசேஷகனும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தவிர வேற எந்த நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை. இப்பொழுது பார்க்கிறோம், பிற்பாடு அப்போஸ்தலர்கள் தெரிந்து கொண்ட தேவன் பவுலையும் தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 1 அதிகாரம் 12 வசனத்தில், என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இவ்வளோ பெரிய மகத்தான இந்த சமாதானத்தின் சுவிசேஷத்தை தேவன் எப்படிப்பட்ட மனிதனத்தில் ஒப்புக் கொடுக்கிறாரா? உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடினால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதே 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 11 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நித்தியானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற ஆரோக்கியமான உபதேசத்திற்கு எதிரடையாக இருக்கிற மற்ற எந்த செய்கைக்கும் விரோதமாக தான் தேவனுடைய கோபாக்கினியே விதிக்கப்பட்டிருக்குது, தேவனுடைய தண்டனையே வெளிப்படும்படியாக இருக்கிறது. யாருடைய செய்திக்கு எதிராக, யாருடைய சுவிசேஷத்துக்கு எதிராக பேசுகிறவர்களுக்கு தண்டனையாம்? அப்போஸ்தலர்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட சுவிசேஷம், அப்போஸ்தலனாக தெரிந்து கொள்ளப்பட்ட பவுலுக்கு ஒப்புவிக்கப்பட்ட அந்த சுவிசேஷத்துக்கு எதிராக இருக்கிற மற்ற எந்த செய்கைக்கு தக்கதாக தான் தேவனுடைய கோபாக்கினை வெளிப்படுமா? அப்படியானால் நாம் இன்னைக்கு தேவனை ஏற்றுக்கொண்டோம் என்பதற்கு அடையாளமே என்ன? தேவனால் அனுப்பப்பட்ட அப்போஸ்தலருடைய உபதேசத்தை ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அவன் தேவனை ஏற்றுக்கொள்ளுகிறான். அப்படி அல்ல, பேதுரு சொன்னதை நாங்கள் கேட்க மாட்டோம் என்று சொன்னால் அது பேதுரு சொன்னது அல்ல. அப்படி அல்ல, பவுல் சொன்னதை நாங்கள் கேட்க மாட்டோம் என்று சொன்னால் அது பவுல் சொன்னது அல்ல. அப்போ உங்களை ஏற்றுக்கொள்ள நான் வாசிப்போம், தொடர்ந்து பார்ப்போம். அதை தான் ஏற்கனவே யோவான் 13:20 வாசிச்சோம். நான் அனுப்புகிறவனை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் எப்படி அவரால் அனுப்பப்பட்டவர்கள் மூலமாக சொல்லப்பட்ட சுவிசேஷத்தை விசுவாசியாமல் எப்படி நீங்கள் தேவனை ஏற்றுக்கொள்ள முடியும்? தேவன் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற ஒரு மனுபுத்திரனும் அல்ல. வேறு எந்த வழியில் நீங்கள் தேவனை ஏற்றுக்கொள்ள முடியும்? தேவனால் அனுப்பப்பட்டவனுடைய செய்தியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் அதற்கு எதிராக ஒரு சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்வீர்களானால் எவ்விதமாய் நீங்கள் தேவனை ஏற்றுக்கொண்டீர்கள் என்று அறிக்கை பண்ணுகிறீர்கள்? அவர் மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். நாம் தொடர்ந்து வாசிப்போம், தேவனுடைய மகத்தான சத்தியத்துக்குள்ள கடந்து போவோம். ரோமர் 16 அதிகாரம் 25 வசனம். ரோமர் 16:25. ஆதி காலம் முதல் அடக்கமாயிருந்து இப்பொழுது தீர்க்க தரிசன ஆகமங்களினாலே அனாதி தேவனுடைய கட்டளையின்படி வெளியரங்கமாக்கப்பட்டதும் சகல ஜாதிகளும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படியும்படிக்கு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுமாயிருக்கிற ரகசியத்தை வெளிப்படுத்துகிறதான இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய என் சுவிசேஷத்தின்படியே உங்களை ஸ்திரப்படுத்த வல்லவரும். ஒரு சுவிசேஷம் என்பது என்னவா? அது யாரை, ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்துகிறதா. யாரை பற்றிய ரகசியம்? இயேசு கிறிஸ்துவை பற்றிய ரகசியம். ஏனென்றால் அவர் பூமியில வந்த பொழுது பிதாவே என்று சொன்னார். அப்போ பிதானா என்ன ரகசியம்? அதுல ஒரு ரகசியம். அது என்ன? அவர் பூமியில வந்தவர் தன்னை மனுஷகுமாரன் என்று சொன்னார். மனுஷகுமாரன் என்றால் ரகசியம் என்ன?
அவர் பூமியில வந்தபோது தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னார். அப்ப தேவனுடைய குமாரன் என்றால் அதனுடைய ரகசியம் என்ன? அவர் தன்னை தாவீதின் குமாரன் என்று அழைத்தார். ஜனங்கள் அவரை தாவீதின் குமாரன் என்று அழைத்தார்கள். இப்போ தாவீதின் குமாரன் என்றால் என்ன ரகசியம்? இப்போ மனுஷகுமாரன் வேற, தேவகுமாரன் வேற, தாவீதின் குமாரன் வேற அல்ல. இவர் யார்? இவர் பூமியில வந்தபோது பிதா பிதா என்று சொன்னாரே, அப்ப இவர் யார்? இவரை பற்றிய ரகசியத்தை வெளிப்படுத்துகிறதான சுவிசேஷம் தான் பிரசங்கமா இருக்கிறது. இவரை பற்றிய பிரசங்கம் தான் சுவிசேஷமா இருக்கிறது. இவரை இன்றைக்கு படிச்சுட்டு இவரே பிதான்னு ஒருத்தர் இருக்கான்னு சொல்லிட்டாருன்னு உடனே இன்னொரு ஆள் பார்க்கறது அல்ல. இவரே சொல்லிட்டாரு தன்னை மனுஷகுமாரன்னு, இவர் மனுஷகுமாரன் சொல்வது அல்ல. இவரே சொல்லிட்டார் தன்னை தேவகுமாரன், இவர் தான் தேவகுமாரன் சொல்வது அல்ல. இவரே ஜனங்கள் எல்லாம் அவரை தாவீதின் குமாரன் சொல்லும்போது அவர் செவி கொடுக்கிறாரு. அப்ப தாவீதின் குமாரன் அல்ல, தாவீதின் குமாரன் என்று நீங்கள் சொல்ல முடியாது. ஏனென்றால் அவரை அறிய வேண்டும். அப்போ ஒரு பிரசங்கம் இன்னைக்கு இந்த இயேசு கிறிஸ்து யார், இதுதான் ஆதி காலம் முதல் அடக்கமா இருந்தது. இப்பொழுது தீர்க்க தரிசன ஆகமொழியினாலே பரிசுத்தவான்களுக்கு தேவன் வெளிப்படுத்தினார். மீண்டும் ரோமர் 16:26 வாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகி என் சுவிசேஷத்தின்படியே. யாரை பற்றிய பிரசங்கம்? இயேசு கிறிஸ்துவை பற்றி. இவர் யார்? சொன்னாரே நான் போய் வேறொரு தேற்றவர்கள் அனுப்புவேன்னு சொன்னாரு. அப்ப வேறொருத்தர் இருக்காரா? இன்றைக்கு அப்படியே பிடிச்சுக்கிட்டு அந்த ரகசியத்தை அறியாமல், ஏனென்றால் பிரசங்கமே என்னதான் அர்த்தங்க? இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கம். அப்ப இயேசு கிறிஸ்து யார் என்று பிரசங்கிக்கிறதா சுவிசேஷம். நீங்கள் இன்ன வரைக்கும் அவரை என்னவா அறிஞ்சிருக்கீங்களோ அதை தேவன் அறிவார், நீங்களும் அறிவீங்க. ஆனா இந்த வேலையில, இந்த செய்தியை கேட்கிற இந்த வேலையில உங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்த்து உங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ள உறுதிப்படுத்துங்க. நாம் வாசிப்போம். 1 தீமோத்தேயு 1:5 வேதம் சொல்லுகிறது, கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும். அப்போ இயேசு கிறிஸ்துவை குறித்து இன்னைக்கு ஏகப்பட்ட கேள்வி இருக்குங்க. இவர் மனுஷகுமாரனா, தாவீதின் குமாரனா, தேவகுமாரனா, அல்லது இவர் யார்? இவர் கர்த்தரா, அல்லது இவர் யார்? மேய்ப்பரா? இல்ல இவர் யாரு? இவரே சொல்லிட்டாரு நான் போய் வேற தேற்றல் அனுப்புன்னு சொல்லி, இவரே சொல்லிட்டாரு சத்தியாவியாக அவர் வரும்போதுன்னு, இவரே சொல்லிட்டாரு நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குன்னு சொல்லி. அப்படியா? இப்படிப்பட்ட கேள்விகள் எல்லாம் உண்டாயிட்டு இருக்கும்போது இருதயம் எப்படி சுத்தமா இருக்கும்? அவிசுவாசம் நிறைந்திருக்கும். இந்த அவிசுவாசத்தை எல்லாம் நீக்குகிறது தான் சுவிசேஷம். அதுதான் அந்த அவிசுவாசம் நீங்க செய்கிறது தான் பிரசங்கம். சந்தேகங்களை உள்ள கொண்டு வரதுக்கு பேர் பிரசங்கம் அல்ல, சந்தேகங்களை தீர்த்து வைப்பதுதான் பிரசங்கம். அதுதான் சுவிசேஷம். இவர் யார்? மாம்சத்தில் வந்த இந்த இயேசு யார்? நாம் வாசிக்கும் பொழுது சுத்தமான கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. முதலாவது ஒரு மனிதன் தேவனிடத்தில் வரும் பொழுது அவனுடைய இருதயம் சுத்தமாகிறது. எதனால் சுத்தமாகிறது? சுவிசேஷத்தை கேள்விப்படுகிறதுனால். இதுவரைக்கும் பல தெய்வ வழிபாடு இருக்கலாம், இல்லது பல நினைவுகள் இருக்கலாம். ஆனால் ஒரு பிரசங்கம் என்ன செய்கிறதுனா இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனும் என்று பிரசங்கிக்கப்படுகிறது. இன்ன வரைக்கும் அநேக கேள்விகளோட இந்த இயேசு யார், இந்த இயேசு யார்? இன்னைக்கு அநேக குழப்பத்தின் மத்தியிலே மூன்றில் இவர் ஒன்றா, அல்லது இவர் பிதாவா, இல்ல குமாரனா, பரிசுத்த ஆவியா? ஏனென்றால் அவரே சொல்லிட்டாரு என் பிதா என்னிலும் பெரியவரா இருக்கிறார் என்று. நான் என் சுயமா வரவில்லைன்னு அவரே சொல்லிட்டாரு. பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவும் அதே என்று வேறொன்று தாமாய் செய்யான்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ கண்டிப்பா இவருக்கு மேல ஒருத்தர் இருப்பாரு. இப்படி குழப்பத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது பேர் பிரசங்கம் அல்ல. இப்படி குழப்பத்தில் ஜீவிக்கிற வாழ்க்கைக்கு பேர் விசுவாசி அல்ல. இவர் யார் என்ற அறிவு நாம் அடைந்து அவரோடு கூட நடக்க வேண்டும்.
இவர் யார் என்று அறிந்து அவரோடு உடன்படிக்கை பண்ண வேண்டும். இவர் யார் என்று அறிந்து அவருக்கு நம்மை முற்றிலுமாய் அர்ப்பணிக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த வேலையில், இந்த நிமிஷத்தில், இந்த சத்தத்தை கேட்கின்ற வேலையில் உங்கள் இருதயங்களை சுத்திகரிக்கப்பட்டு இவர் ஒருவரே மெய்யான தேவன் என்று அறிந்து விசுவாசிக்கிறீர்களா, அல்லது இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் சொல்வது போல இவரை இரண்டாம் நபராக விசுவாசிக்கிறீர்களா? தேவன் உங்களை இந்த வேலையை சந்திக்கிற இந்த வேலையில் உங்களை ஆராய்ந்து பாருங்கள். 2 கொரிந்தியர் 11 அதிகாரம் 2 வசனம் அந்த சமாதானத்தின் சுவிசேஷத்தை நற்காரியங்களாக கொண்டு வந்த அப்போஸ்தலன் சொல்லுகிறார். அவர் மூலமாக தேவன் பேசுகிறார். நான் உங்களை 2 கொரிந்தியர் 11 அதிகாரம் 2 வசனம் 3 வசனம், நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். எத்தனை புருஷனுக்கு? கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு. இவரை யார் என்று அறிய வேண்டும். எத்தனை பேருக்கு நம்முடைய ஜீவிதத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும்? பிரியமானவர்களே, அநேகர் சொல்லுகிற அருவருப்பான காரியத்தை உங்கள் மத்தியில் நான் நிறுத்தி வைக்க ஆசைப்படுகிறேன். ஒரு திருமணத்தில் ஒரு ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணுகிறார். அந்த திருமணத்தை வாழ்த்த வந்தவர் பிதாவாகிய தேவனும் வந்திருக்கிறாராம், குமாரனாகிய தேவனும் வந்திருக்காங்களாம், பரிசுத்தாவியாகிய தேவனும் வந்திருக்காங்களாம். 3 பேரை வந்து அந்த மணமக்களை வாழ்த்துறாங்களாம். எத்தனை பேர்? 3 பேரை வந்து அந்த மணமக்களை வாழ்த்துக்கிறாங்களாம். நான் தெரியாமல் கேட்கிறேன், அவர் பெரிய போதகர். பெரிய போதகர் என்றால் அவர் வேதாகமத்தில் இன்னும் கற்று அறியாதவர். ஆனால் பெரிய போதகர் என்றால் என்ன? மக்கள் மத்தியிலே செல்வாக்கு மிகுந்தவர், உலக ரீதியாக நல்ல பெயர் பெற்றவர். ஆனால் இங்கே பவுல் சொல்லுகிறார், பவுல் மூலமாக தேவன் பேசுகிறார், நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல. இந்த ரகசியம் புரிய வேண்டுமானால், இன்றைக்கு நாம் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோமா இல்லையா என்று அறிய வேண்டுமானால், இப்போ பவுல் எங்க கொண்டு போறார்? ஆதியாகமம் தொடக்கத்துக்கு போகிறார். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனது கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். ஏனென்றால் ஏதெனிலே ஒரு சுவிசேஷம் இருந்தது, இந்த பழத்தை புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவாய். ஆனால் அதற்கு எதிராக வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் கொண்டு வந்தான், நீங்கள் சாகவே சாவதில்லை. இவ்வளவுக்கு காரணம், இன்னைக்கு மனுகுலம் இவ்விதமாய் இருப்பதற்கு காரணம் அந்த பாவம், அந்த வேறொரு சுவிசேஷம். இன்றைக்கு அதே காரியத்தை குறித்து பயப்படுறாரு. எப்படி ஏவாளுக்கு கொடுக்கப்பட்ட, தேவனால் கொடுக்கப்பட்ட, தேவனால் அனுப்பப்பட்ட, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, தேவனால் உண்டாக்கப்பட்ட, ஆதாம் மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த சுவிசேஷத்துக்கு ஏற்றுக்கொண்ட வரைக்கும் அவர்கள் தேவனோட ஐக்கியமா இருந்தாங்க. என்னைக்கு வேறொரு சுவிசேஷம் வந்ததோ, ஏவாள் என்னைக்கு அந்த சுவிசேஷத்தை கேட்டாலோ அப்பவே முடிஞ்சு போச்சு, மரணம். தேவனுக்கும் மனிதனுக்கும் பகை, தேவனுக்கும் மனிதனுக்கும் பிரிவினை. எது? வேறொரு சுவிசேஷம். இப்ப சொல்றாரு, ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல. இன்னைக்கு கூட தந்திரக்காரர்கள் அநேகர் வேறொரு சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள், வேறொரு சுவிசேஷத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க, வேறொரு சுவிசேஷத்தை கொண்டு வருவாங்க. ஜாக்கிரதையா இருங்க. இப்ப சொல்லுகிறார், கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். சொல்லிட்டு சொல்ற, எப்படி எனில் உங்களிடத்தில் வருகிறவன்
நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை. அப்படி என்றால் வேறொரு இயேசுவை என்றால் வேறொரு பிரசங்கத்தை, வேறொரு சுவிசேஷத்தை பிரசங்கித்தானால், அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தை பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே. ஏன்னா ஏவாளுக்கு தேவனால் உண்டாக்கப்பட்ட ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சுவிசேஷத்தின் மேல இருந்த அன்பை காட்டிலும் வேறொரு சுவிசேஷத்தை ஒருத்த கொண்டு வந்தான் பார். அவன் யாரு? அதுதான் அந்த சர்ப்பம், அதுதான் அந்த மிருகம். அந்த மிருகத்தினுடைய உபதேசம், அந்த சுவிசேஷம் தான் அந்த ஏவாளுக்கு ரொம்ப பிரியமா இருந்தது, அது ரொம்ப இன்பமா இருந்தது. ஆனால் முழு மனுகுலத்தையும் புரட்டி போட்டது. இன்றைக்கும் அதே பிசாசு அநேகரை தெரிந்து கொண்டு அவர்கள் மூலமாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு தேவனால் அனுப்பப்பட்ட அப்போஸ்தலர்களுக்கு கொடுக்கப்பட்ட சமாதானத்தை நற்காரியங்களை அறிவிக்கிற அந்த சுவிசேஷத்துக்கு எதிராக கலகங்களை ஏற்படுத்துகிற, பிரிவினைகளை ஏற்படுத்துகிற, அந்த சுவிசேஷத்துக்கு எதிர்த்து நிற்கிற பிரசங்கத்தை பண்ணி இன்னைக்கு ஏராளமான ஜனங்கள் ஒன்றானமை தெய்வத்தை ஆராதிப்பதற்கு பதிலாக திரியேகம் திரித்தவும் தேவன் மூன்றில் ஒன்றா இருக்கிறார், ஒன்றில் மூன்றா இருக்கிறார் என்று அடிப்படையே அதில் அவங்களுக்கு போதிச்சு இன்னைக்கு என்னதான் அவர்களிடத்துல சத்தியத்தை பேசினாலும் இல்லை இல்லை நாங்கள் வேறொரு சுவிசேஷத்தை உடையவர்களாக இருக்கிறோம், இல்லை இல்லை நீங்கள் சொல்கிற சுவிசேஷம் புதுசாக இருக்குது. எது புதுசுங்க? இந்த வேதாகம் தான் பழையது. இதில் இல்லாத எந்த ஒரு வார்த்தையும் புதுசு, இடையில வந்த வார்த்தை அர்த்தம் அதுதான் புதுசு. இந்த வேதாகம் தான் பழையது. அப்போ பாருங்க, வேறொரு சுவிசேஷத்தை ஜனங்க ரொம்ப விரும்புவாங்க. ஏனென்றால் அது தேவனால் உண்டாகவில்லை. இப்போ சொல்றாரு பாருங்க, எபேசியர் 4:5 ஒரே கர்த்தரும். எத்தனை கர்த்தர்? ஒரே கர்த்தரும், ஒரே விசுவாசமும், ஒரே ஞானஸ்நானமும். பிரியமானவர்களே, 2 கர்த்தர் அல்ல, 2 விசுவாசம் அல்ல, அல்ல 3 விசுவாசம் அல்ல, இல்லை 2 கர்த்தர் 3 கர்த்தர் அல்ல, இல்லை இந்த ஞானஸ்நானமும் சரி அந்த ஞானஸ்நானமும் சரி அல்ல. ஒரே கர்த்தரும், ஒரே விசுவாசமும், ஒரே ஞானஸ்நானமும். பிரியமானவர்களே, இந்த அற்புதமான வேலையில் தேவனால் அனுப்பப்பட்ட சுவிசேஷத்தை, தேவனால் அனுப்பப்பட்ட அந்த சமாதானத்தின் சுவிசேஷத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது தேவனுடைய சமாதானம் உங்கள் வீடுகளில் தங்கும். உங்கள் ஆத்மாவில் தேவனுடைய சமாதானம் நிலைத்திருக்கும். நீங்கள் அது எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் வேறொரு சுவிசேஷம் தான், எங்களுக்கு வேதத்தில் இல்லாத வேறொரு சுவிசேஷம் நான் ஏற்றுக்கொள்ள போறேன்னு சொன்னால் அதை குறித்து தேவனுக்கும் உங்களுக்கு உரியது. இங்கே சொல்லுகிறார், ஒரே கர்த்தரும், ஒரே விசுவாசமும், ஒரே ஞானஸ்நானம். அது என்ன ஒரே கர்த்தரும் ஒரே கர்த்தர்? வாசிக்கிறோம், இந்த இயேசுவை யார் என்று அறிவிக்க வேண்டும், இந்த இயேசுவை என்னவென்று பிரசங்கிக்க வேண்டும், இயேசுவை என்னவென்று சுவிசேஷமாய் நாம் பிரசங்கிக்க வேண்டுமா? 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4:5 வாசிக்கும் பொழுது, 2 கொரிந்தியர் 4:5 வாசிக்கும் பொழுது, நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்று. எத்தனை கர்த்தர்? ஒரே கர்த்தரும். இந்த இயேசுதான் யார் என்று பிரசங்கிக்க வேண்டும்? இவரே கர்த்தர் என்று, 2ஆம் ஆள் என்று அல்ல. அது பிசாசினால் உண்டான உபதேசம். நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். இதற்கு விரோதமாயிருக்கிற எந்த சுவிசேஷமா இருந்தாலும் சரி, அவர்களுக்கு தேவனுடைய கோபாக்கின ஆயத்தமாக இருக்கிறது. ஏசாயா 43:10 உங்க வேதாகமத்தை வாசிங்க. ஏசாயா 43:10,
நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படி நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளா இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யார் சொல்லுகிறார்? கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. மாம்சத்தில் வந்த இந்த தேவன் யார் என்று அறியாமலே இன்றைக்கு அநேகர் சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம் என்கிற போர்வையிலே அவர் இரண்டாம் நபராக அல்லது இந்த இயேசுவை யார் என்று அறியாமல் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நாளிலே நீங்கள் பெற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை, பெற்றுக்கொண்ட செய்தியை, ஏற்றுக்கொண்ட விதத்தை வேதத்தோடு ஆராய்ந்து பாருங்க. இந்த இயேசுவை என்ன அறிக்கை பண்ண? கர்த்தர், இவர் தான் கர்த்தர் என்று அறிவோமானால் இவருக்கு முன் ஏற்பட்ட தேவனும் இல்லை, இவருக்கு பின் இருப்பதும் இல்லை. பின்ன ஏன் அவர் பிதா பிதா என்று சொன்னார்? அதுதான் ரகசியம். அதை அறிந்து கொள்ளும்படியாக தான் பிரசங்கம். இதை எங்க போய் அறிந்து கொள்ள முடியும்? அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அப்போஸ்தலர் சொல்லுகிற செய்தியை ஏற்றுக்கொண்டு அந்த அப்போஸ்தலர் செய்தியை பிரசங்கிக்கிற இடங்களில் நீங்கள் சென்று பெற்றுக்கொள்ள முடியும். பார்க்கிறோம். ஒரே கர்த்தரும் என்றால் என்ன அர்த்தம்? இந்த இயேசுவையே கர்த்தர் என்று அறிய வேண்டும், கர்த்தர் என்று பிரசங்கிக்க வேண்டும். அப்படி பிரசங்கியாமல் இவர் இரண்டாம் நபர் அல்லது வேற ஒரு ஆள் என்று சொல்லி ஒருவன் பிரசங்கிப்பானால் சபிக்கப்பட்டவனா இருக்க கடவன். கலாத்தியர் 1:8-9. நான் மீண்டும் மீண்டுமாய் கர்த்தருடைய சமூகத்தில் ஏன் இதை வலியுறுத்தினேன் என்று சொன்னால், நீங்கள் சபிக்கப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். தேவனுடைய வருகையில் நீங்கள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். அதுவே தேவனுடைய மகத்தான சித்தமும் நோக்கமாக இருக்கிறது. இப்ப இந்த இயேசுவை கர்த்தர் என்று அறிந்திருப்போமானால் இவருக்கு முன் ஏற்பட்ட தேவனும் இல்லை, இவருக்கு பின் இருப்பதும் இல்லை. கர்த்தர் இந்த வேலையை உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. நான் வாசிக்கிறோம். அது என்ன? ஒரே கர்த்தர் நமக்கு இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு கூட பேசி உறுதிப்படுத்திட்டார். அது என்ன? ஒரே விசுவாசம். இன்னைக்கு ஏனையோர் சபைகள் சொல்வது அது அவங்க விசுவாசம் வேற, இது இவங்க விசுவாசம் வேற, அவங்க விசுவாசம் வேற. யாருடைய விசுவாசம் கிடையாது. வேதம் சொல்லுகிறது உங்க விசுவாசமும் என் விசுவாசமும் யாருடைய விசுவாசமோ வேதத்தின்படி இருந்தால் ஒழிய வேதத்துக்கும் அவங்களுடைய நம்பிக்கைக்கு சம்பந்தமே கிடையாது. அப்போ நீங்கள் பிரசங்கிக்கிற உங்கள் விசுவாசம் வேதத்தின்படி இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரே விசுவாசம். வாசிக்கிறோம் மத்தேயு 18:6. மத்தேயு 18:6, மார்க் 9:42. உங்கள் வேதத்தை எடுத்து வாசிச்சு பாருங்கள். என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமாயிருக்கும். யாரிடத்தில் விசுவாசம்? இவரே கர்த்தர் என்று அறிந்து இவரிடத்தில் விசுவாசமாயிருக்கிற ஜனங்களுக்கு இன்னைக்கு என்னன்னு பேர் வைக்கிறாங்க? ஒன்லி ஜீசஸ். இப்ப சொல்றாரு அந்த ஒன்லி ஜீசஸ், இவரே கர்த்தர் என்று அறிந்து அந்த ஒரே தேவனை ஆராதிக்கிற ஜனங்களை பார்த்து எவனாகிலும் இடரல் உண்டாக்கினால், இல்ல பிரதர், இல்ல சிஸ்டர், பாரு இயேசுவுக்கு மேல ஒருத்தர் இருக்கிறாரு, அப்படி ஒருத்தர் வந்து இடர்ல உண்டாக்குவானால் அல்லது இடர்லை உண்டாக்குறவர்களா இருப்பீர்களானால், வார்த்தையை கொஞ்சம் கவனிங்க. என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்தில் அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமாயிருக்கும் என்று மத்தேயு 18:6 மார்க் 9:42 இவ்விதமாய் எச்சரிக்கிறது. பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட ஆக்கின உன் தேவனை சந்திப்பதற்கு நீங்கள் ஆயத்தப்பட அப்படி வருகை மிக சமீபம். பிரியமானவர்களே, மத்தேயு 10:12, 13, 14 வாசிப்போம். ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள்,
அந்த வீடு பாத்திரமாயிருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வர கடவுது, அபாத்திரமாயிருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்துக்கு திரும்ப கடவுது. எவனாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வார்த்தைகளை கேளாமலும், எவனாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வார்த்தைகளை கேளாமலும் போனால் அந்த வீட்டையாவது பட்டணத்தையாவது விட்டு புறப்படும் போது உங்கள் கால்களில் படிந்த தூசியை உதறி போடுங்கள். நியாய தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்திற்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் கொமோரா நாட்டிற்கு நேரிடுவது லகுவாயிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கோபாக்கினைக்கு தப்பித்துக் கொள்ளும்படி இதுவரை நீங்கள் எதிர்த்து நின்றிருக்கலாம். கிருபையா இந்த வேலையில கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக, இந்த நாளில் கொடுத்திருக்க தொழில்நுட்பம் மூலமாக, இந்த வார்த்தை மூலமாக கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். இன்றைக்கு அப்போஸ்தலருடைய உபதேசத்தை எவனாகிலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டா இப்படிப்பட்ட காரியம். பிரியமானவர்களே, இன்றைக்கும் மனிதர்களை பிடித்து கொள்ளாதீங்க. இன்றைக்கும் நீங்க பெரிய ஆள் என்று பிடித்து கொள்ளாதீங்க. பெரியவனோ சின்னவனோ வேதத்தின்படி போதித்தால் ஏற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா இந்த வேதம் தான் உங்களை நியாயம் தீர்க்கும். இந்த வேதம் தான் உங்களை வழிகாட்டும் பரலோகத்துக்கு. இந்த வேதம் தேவனா இருக்கிறார். பாருங்க, எவனாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வார்த்தைகளை கேளாமலும் போனால், பேதுரு சொன்னதை நான் கேட்க மாட்டேங்க, பவுல் சொன்னதை கேட்க மாட்டேங்க. துணிகரமா பேசுகிறவர்கள் அநேகர் இன்றைக்கு. பேதுரு சொன்ன ஞானஸ்தானம் நான் எடுக்க மாட்டேங்க, பவுல் சொன்னதை எடுக்க மாட்டேங்க. துணிகரமாய் பேசுகிற காரியங்கள் உண்டு. நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலே நீங்கள் யாரை மறுதலிக்கிறீர்கள்? தேவனை. நீங்கள் தேவனால் அனுப்பப்பட்ட செய்தி ஏற்றுக்கொள்ளாத போதே நீங்கள் யாரை மறுதலிக்கிறீர்கள்? தேவனை. தேவனை விட்டு நீங்கள் விலகிட்டீங்க. இன்றைக்கு இருக்கிற ஊழியக்காரர்கள் தேவனால் அனுப்பப்பட்டவர்களா என்று அது பரலோகத்தில் தேவன் சாட்சி கொடுப்பார், அல்லது அது அவர்கள் ஜீவியத்தில் அவர்கள் மரித்து உயிர்த்தெழும் அது நிரூபிக்கப்படும். ஆனால் இவைகளெல்லாம் திருஷ்டாந்தப்படுத்தப்பட்டது தான் நம்முடைய வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்குது. இன்றைக்கு ஒரு மனிதன் தேவனால் அனுப்பப்பட்டவனா அல்லது அழைக்கப்பட்டவனா என்பதை நாம் முடிவு செய்ய முடியாது. ஆனால் அவன் தேவனுடைய வார்த்தையை பேசும்போது நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆனால் உறுதி பண்ணப்பட்ட வார்த்தை, மாறாத வார்த்தை, ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாத வார்த்தை நம்ம கையில் இருக்குது. இதன்படி யார் போதித்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள். இப்ப சொல்றாரு, நியாய தீர்ப்பு நாளில் அந்த பட்டணத்துக்கு நேரிடுவதை பார்க்கிலோ சோதோம் கொமோரா நாட்டிற்கு நேரிடுவது லகுவாயிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, கலாத்தியர் 1:7 வேறொரு சுவிசேஷம் இல்லையே. பார்த்தோம், ஒரே கர்த்தரும். அது என்ன ஒரே கர்த்தரும்? இயேசுவை என்னவென்று பிரசங்கிக்க வேண்டும்? கர்த்தர் என்று பிரசங்கிக்க வேண்டும். ஏசாயா 43 படி இவருக்கு முன் ஏற்பட்ட தேவனும் இல்லை, இவருக்கு பின் இருப்பதும் இல்லை. அப்படியானால் எத்தனை ஜீசஸ்? ஆங்கிலம் தெரியாதவர்கள் கையில பேசுவது போல ஒன்லி ஜீசஸ். அறியாத மக்கள், பாமர மக்கள், சத்திய படிப்பறிவு இல்லாத மக்கள் கூட நீங்க ஒன்லி ஜீசஸ் ஆமே அப்படி சொல்றாங்க. ஒன்லி ஜீசஸ் ஆமே, அதுக்கு தெரியல ஒன்லி ஜீசஸ்னா என்னன்னு. பேசுகிற உங்களுக்காவது புரியுதா ஒன்லி ஜீசஸ்னா என்ன அர்த்தம்னு? ஒன்லி ஜீசஸ் என்னன்னு புரியுதா உங்களுக்கு ஆகிலும்? இந்த இயேசுவை என்னவென்று பிரசங்கிக்க வேண்டும், என்னவென்று விசுவாசிக்க வேண்டும்? கர்த்தர் என்று. இப்போ விசுவாசிக்கும் போது உங்கள் இருதயத்தில் என்ன உண்டாகுது? இவருக்கு முன் ஏற்பட்ட தேவனும் இல்லை, இவருக்கு பின் இருப்பதும் இல்லை. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3 பிரியமானவர்களே, வேதத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. 2 கொரிந்தியர் 3 17 கர்த்தரே ஆவியானவர். அப்ப இந்த இயேசுவை என்னவென்று அறிந்துட்டோம்? கர்த்தர் என்று. அப்ப அவரே ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. இப்ப யார் பரிசுத்த ஆவி, யார் ஆவியானவரை மறுதலிக்கிறது? நீங்கள் நினைக்கிற 3வது ஆவி அல்ல, 3வது நபர் அல்ல. உடனே இவர்கள் ஆவியானவர் இல்லை என்று சொல்வார்கள். எவ்வளவு துர்ச்செய்தியை பரப்ப முடியுமோ அவ்வளவு துர்ச்செய்தி, எதற்கு விரோதமாக? சத்தியத்துக்கு விரோதமாக. கலகத்தின் சுவிசேஷம் அது.
யாராகிலும் இயேசு கிறிஸ்து தான் ஒன்றான மெய் தெய்வம், இயேசு கிறிஸ்து நாமத்தில் தான் ஞானஸ்நானம் என்று சொல்லிவிட்டால் போதும், உடனே வரிந்து கட்டிக்கொண்டு இவர்கள் எல்லாம் ஒன்லி ஜீசஸ், இவர்களெல்லாம் அந்தி கிறிஸ்து, அறியாமலும் உணராமலும் இருக்க முடியாது. இன்னைக்கு கலகத்தை கொண்டு வருகிற வேறொரு சுவிசேஷத்துக்கு தப்பித்து ஓடுங்கள். இந்த அற்புதமான வேலையில சுவிசேஷத்தை சுமந்து கொண்டு வர பாதங்கள் அவ்வளவு அழகா இருக்கிறது. அது என்ன? பாவ மன்னிப்பின் செய்தியை கொண்டு வருகிற சுவிசேஷ பாதங்கள் தேவனுக்கு முன்பாக அழகா இருக்கு. அதனால் இந்த வேலையில சமாதானத்தை நற்காரியங்களாய் கூறி அறிவித்து, சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாக அறிவித்து ரட்சிப்பை பிரசித்திப்படுத்துகிற, பாவ மன்னிப்பின் செய்தியை பிரசித்தப்படுத்துகிற சுவிசேஷ பாதங்கள் அழகாக இருக்கிறது. கலகக்காரர்களுக்கும் வேறொரு சுவிசேஷத்தை கொண்டு வருகிறவர்களுக்கும் விலகி உங்களை காத்து கொள்ளும்படி, ஒருவேளை நீங்கள் வேறொரு சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு வேறொரு கர்த்தர் என்று நீங்கள் வேறு யாராவது விசுவாசி கொண்டிருப்பீர்களானால் உங்களை சரிப்படுத்தி கொள்ளுங்க. வேற விசுவாசம் கிடையாது. 2 பேர் இடத்துல விசுவாசம் இல்லை, 3 பேர் இடத்துல விசுவாசம் இல்லை, ஒரே விசுவாசம். இயேசு தான் என்னென்னு அறிந்து கர்த்தர் என்று அறிவித்து அவரிடத்தில் மாத்திரம் விசுவாசம். ஏனென்றால் அவருக்கு மாத்திரம் நம்ம வாழ்க்கை ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுதான் பவுல் சொல்கிறார் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் என்னவென்று, உங்களை கிறிஸ்துன்னு ஒரே புருஷனுக்கு. அதனால் பிரியமானவர்களே, இந்த அற்புதமான இந்த வேலையில் கர்த்தர் உங்களை சந்தித்தார், கர்த்தர் உங்களோட பேசினார். உங்களை ஆராய்ந்து பாருங்கள், அது என்ன சமாதானம், என்ன எப்பொழுது சமாதானம், யாரோடு கூட? தேவனோடு கூட. எப்போ உண்டாகும்? பாவ மன்னிப்பு பெறும் பொழுது. அதனால் நீங்கள் மனம் திரும்புங்க. இந்த நாளிலே பாவ மன்னிப்புக்கு நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெறாமல் இருப்பீர்களானால் பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவ 2ஆம் நபராக நீங்கள் இதுவரைக்கும் நீங்கள் அறிக்கை பண்ணி கொண்டிருப்பீர்களானால் இந்த வேலையை மனம் திரும்பி இவரே கர்த்தர் என்று அறிந்து இவரே கர்த்தர் என்று அறியும் போது அந்த ஒரே தேவனிடத்தில் விசுவாசமாக இருந்து கர்த்தராகி இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு ஆராதனை செய்யுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவனை நாம் நோக்கி ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த அற்புதமான இந்த வேலையில் கூட நீர் கொடுத்த இந்த நாட்களில், இந்த டெக்னாலஜி எல்லாம் பயன்படும் இந்த நாட்களில் கூட கர்த்தாவே, நாங்கள் முகமறியாதவர்களும் ஆண்டவரே, எங்களை குறித்து கேள்விப்படாதவர்களும் நாங்கள் பார்க்காதவர்களுமான எண்ணற்ற ஜனங்கள் கர்த்தாவே, இந்த வேலை அறியாமலும் உணராமலும் இருக்கிற ஆண்டவரின் நாட்களிலே ஆண்டவரே, வேறொரு சுவிசேஷம் பரம்பி கிடக்கிற இந்த நாட்களிலே நீரோ கர்த்தாவே வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவன் என்று சொல்லி நீர் தகப்பனே பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசம் என்று யூதா 1:3-4-5 வாசிக்கிற வாக்கின்படியே அந்த விசுவாசத்துக்காக ஒவ்வொருவரும் போராடுவோம். நல்ல போராட்டத்தை போராடும்படி கர்த்தர் தயை பாராட்டும். இந்த நாளில் கூட இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமை சகோதர சகோதரர்கள் கர்த்தர் உதவி செய்து ஆண்டவரே அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டு இருதயங்கள் உணர்வுகள் ஆக்கப்பட்டு ஆண்டவரே மனம் திரும்பி ஒவ்வொரு பாவம் மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்து நாமத்தை ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவினால் முத்திரிக்கப்பட எங்கள் தேவன் அனுகிரகம் பாராட்ட வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். இவள் மூலமாக உண்டாகிற எல்லா துதி கடமைக்கும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை எல்லாம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, அவருடைய ராஜ்யத்துக்கு நேராக வழி நடத்துவாராக. காட் பிளஸ் யூ.